பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற வீர தமிழன் முடிசூடா மன்னன் மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் பல இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை அழகாக நடத்தி வெற்றிகரமாக முடித்தவர் மக்களின் சேவகன் ஆன்மீக செம்மல் திரு அண்ணாநகர் RK சிவகுமார் அவர்கள். முதல் நிகழ்ச்சியாக சென்னை கீழ்ப்பாக்கம் KVN புரத்தில் உள்ள பிரபலமான முத்துமாரியம்மன் கோவில் மற்றும் ஷெனாய் நகரில் உள்ள சாய்பாபா கோவிலிலும் மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன்ஜி அவர்கள் பெயர் மற்றும் ராசிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இட்லி சாம்பார் உணவு வழங்கப்பட்டது. இரண்டாவது நிகழ்ச்சியாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள KMC மருத்துவமனை அருகில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர்கள் உணவை பெற்றுக் கொண்டார்கள். மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களின் நேர்முக தொடர்பில் உள்ளவர்தான் ஆன்மீக செம்மல் திரு அண்ணாநகர் RK சிவகுமார் அவர்கள். ஆன்மீக செம்மல் திரு அண்ணாநகர் RK சிவகுமார் அவர்கள் தீவிர முருகர் கடவுள் பக்தர். அதனால்தான் மனதில் முருகரை வைத்து நேரில் டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களுடன் அரசியல் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு துணையாக இருக்கும் தன் மகனுக்கு சரவணன் என்று பெயர் வைத்துள்ளார். மக்களின் சேவகன் ஆன்மீக செம்மல் அண்ணாநகர் திரு RK சிவகுமார் அவர்களின் தவப்புதல்வனும் அரசியல் நாயகன் இளம் தொழில் அதிபர் திரு S சரவண பிரசாத் அவர்கள் மத்திய இணை அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களிடம் ஆசி பெற்று பாரதிய ஜனதா கட்சியில் அரசியல் பயணம் மேற்கொண்டு வருகிறார். சக்சஸ் டிவியின் சார்பாக மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு டாக்டர் எல் முருகன்ஜி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. என் பேர் அண்ணாநகர் ஆன்மீக செம்மல். மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன்ஜியுடைய இன்னைக்கு பிறந்தநாள். எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டிய அண்ணன். இன்று அண்ணன் பேரில் பல கோவிலில் இன்னைக்கு அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணி அன்னதானம் வழங்கினேன். இன்றைக்கி KMC மருத்துவமனை ஒரு 1500 பேருக்கு அன்னதானம் வழங்கினேன். ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பர்த்டே கூட இதுமாரி இப்போ நான் பண்ணதில்லை. அண்ணன் முருகண்ணனுக்கு வேல் யாத்திரை நாயகன். இன்றைக்கி பல இடத்துல பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் அண்ணனை தான் நினைக்கிறோம். முருகன் சார் வந்து வேல் எடுத்துன்னு போனார். இன்றைக்கி இந்த பாரதிய ஜனதா கட்சி தெரியாதவங்க கூட இன்றைக்கி ஐயோ பாரதிய ஜனதா கட்சியா ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார்கள். இன்றைக்கி கூட என்னை அண்ணன் அடிக்கடி கூப்பிடுவார். என்ன மத்திய அமைச்சர் அண்ணன் ஆன்மீகம் ஒரு முறை அந்த ஆன்மீகம் கூடுது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. அண்ணன் எத்தனை முறை வந்தால் கூட எனக்கு ஆன்மீகம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் நான் எப்படி உழைக்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பல பேர் இதேமாரி உழைச்சாங்களாம் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக இருக்கும். எனக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும் முருகண்ணன். நன்றி, வணக்கம் சார். இப்போ அவர் பிரதமர் போயிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குறீங்க, வேற என்னென்ன பண்ணீங்க சார்? சார் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணி அண்ணன் பேரில் அர்ச்சனை பண்ணி அண்ணன் 100 வருஷம் நீடோடி வாழணும், பல பதவிகளை அண்ணன் அடைய வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அண்ணன் மேல் ரொம்ப ஒரு பாசம். அதில் வந்து தமிழ்நாட்டில் இந்துக்கள்
மெயினாக விழிப்புணர்ச்சி தேவை. நம்ம இந்து கோயிலுக்கு போகிறோமே, நம்ம வந்து ஃப்ரீயாக உள்ளே போய் சாமி பார்க்கணும். எங்கே போனாலும் கூட்டமாக இருக்குது. ஆனால் பல இது சொல்லுவாங்க, சர்ச்சில் நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரோம், மசூதியில் ஃப்ரீயாக போயிட்டு வரோம், நாங்கள் உண்டியல் எவ்வளோ காணிக்கை செலுத்துகிறோம். ஆனால் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு சிறப்பாக வந்து சாமியை பார்க்கறது சிறந்த வழியை ஏற்படுத்தணும். யார் போனாலும் இந்த கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. எல்லார்கிட்டையும் பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா நாங்கள் இந்து கடவுளை வணங்குறோம், நாங்களும் முன்னுக்கு வருவோம், எல்லோரும் முன்னுக்கு வரோம். திரு எல் முருகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பழகக்கூடியவர், நீங்கள் எப்படி அவர் மடத்தில் நினைக்கிறீங்க சார்? சார், நாங்கள் தமிழ் கடவுள் முருகன்ஜி, முருகன் சாமி அண்ணன் மோடிஜி கிட்ட அவ்வளோ நெருக்க மாட்டேன். முருகன் சொன்னாலே முருகன் தான் ஞாபகம் வருது, முருகன்ஜி. ஆனால் அண்ணன் வந்து மோடிஜி கிட்ட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாரு. நானும் ஒரு அண்ணங்கிட்ட வந்து ரொம்ப நம்பிக்கை நட்சத்திரமா, அண்ணன் அண்ணன் ஆன்மீகனை அப்படி ஒரு வார்த்தைகள். அண்ணன் என் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் உடனே டெல்லிக்கு எடுத்துன்னு போயிடுறாரு. அது ரெஸ்ட்டே இல்லை கொஞ்ச நேரம். நேற்று கூட அண்ணன்கிட்ட இருந்த ஒரு 11:30 மணி நைட்டு இருக்கிறாரு, காலையில் 4 மணி திருப்பதி போகிறாரு. அண்ணா எப்படிண்ணே? அண்ணா நீங்களாம் வந்தீங்களா, ரொம்ப உற்சாகமாக இருக்கு. அண்ணன் ஏற்கனவே சின்னாமையில் தான் வீடு இருந்தார். எல்லாருக்கும் சாதாரண மனிதர் பழகிறாரு. நான் கூட திரும்ப நேற்று கூட வியாசப்படி கபிலன் கூப்பிட்டு வந்தேன், இது தாஸ் பாண்டியை கூப்பிட்டு வந்தேன், போட்டோ சிவா கூப்பிட்டு வந்தேன். என்னை நம்பி ரொம்ப பேர் வராங்க. சின்னாமையிலேருந்து ஒரு அட்வொகேட் டீம் 300 பேர் வந்து அண்ணன் தலைமையில் இணைஞ்சாங்க. அண்ணா என்ன நான் கேட்டேன், அண்ணா அண்ணனை ஆன்மீக சிவா தான் எனக்கு. இது பல பேர் எனக்கு ரொம்ப, நான் அண்ணன் தலைவராக இருந்தேன், ஆன்மீக பிரிவு தலைவர் இருந்தேன். ஆனால் நான் வந்து சிறப்பாக எல்லாருக்கும் முன்னுக்கு வாங்க. இந்த கோயில் டி நகர் பெருமாள் கோயிலும் பிரசாதம் கொடுப்பேன், 10,000 ரூபாய் கொடுப்பேன். நான் டீ கூட சாப்பிட மாட்டேன், பிரசாதம் சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த சந்தோஷம் என் பெருமாள் எனக்கு வழங்கினார். அம்ஜிகர் சிவன் கோயில் இருக்குது, அந்த கோயிலே வந்து பிரதோஷம்னா ஒரு 1800 ரூபாய்க்கு அன்னதானம் கொடுப்பேன். என் வீட்டுக்கு கொஞ்சம் எத்தன மாட்டேன். வரவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க, நல்லா கொடுங்க, முன்னுக்கு வாமா. எல்லாரும் முன்னுக்கு வர சார். இந்த பேச்சை கேட்குறது சந்தோஷமாக இருக்குங்க சார். இன்றைக்கி கேம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறேன், எவ்வளோ பணம் இருக்காது, 5 ரூபா இருக்காது, 10 ரூபா இருக்காது. ஆனால் இந்த நாங்கள் கொடுத்த பிரசாதம் இது இட்லி, பொங்கல், வடை, ஸ்வீட்லாம் கொடுத்தோம். இன்றைக்கி என் பர்த்டேக்கு நான் பண்ணதில்லை, அண்ணன் முருகனுடைய பர்த்டே பண்ணதில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு பல இதில் கேட்குறாங்க, முருகன் நான் நேரடி தொடர்பில் அண்ணனுடைய தொடர்பில் இருக்கேன். எனக்கு அண்ணன் கூட இருந்தாலும் என்னை முருகன் தெய்வம், தமிழ்நாட்டு குலதெய்வம் மாரி எங்கள் முருகன் அண்ணன் ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கிடையாது அண்ணனுக்கு. என்னென்ன இப்படி பண்ணுறீங்க அண்ணா ஆன்மீகம், நீங்கள் வந்தால் சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. எல்லாம் இப்போ வந்தேன் இன்றைக்கி கூட எவ்வளோ பேனர் வச்சு நினைக்கிறேன். சுமார் எனக்கு ஒன்று என்னால் ஒரு 10க்கு 15 பேனர் வந்து ஒரு 5 வச்சேன். எனக்கு என்னை பார்த்து பல பேர் வச்சாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலில் கேட்குறேன், எனக்கு போஸ்டர் ஒட்டியிருக்கேன், 600 போஸ்டர் ஒட்டியிருக்கேன். ஒரு பிஜேபி சிவா தாம்பா நல்லா ஒர்க் பண்ணுறாரு. டிஎம் கட்சிக்காரர் கேட்குறாங்க, சிவா ஏன் போஸ்டரு மேலே ஒட்டிட்டீங்க? ஆனால் ஃபங்க்ஷன் முடிஞ்சு 1 வாரம் ஆகிப்போச்சு. ஆனால் நம்மளை கரெக்டாக நோட் பண்ணுறாங்க, சிறப்பாக செயல்படுறாரு, அண்ணா நகரில் சிறப்பாக செயல்படுறாரு. எனக்கும் ஒரு ஆசை, அடுத்த முறை அண்ணா தொகுதியில் ஒரு எம்எல்ஏ நிற்கணும், நம்ம ஜெயிக்கணும், நாட்டு மக்கள் நல்லது செய்யணும். நல்லதை செய்து கொண்டே இருப்பேன். பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆட்சிக்கு வரணும் கிடையாது, பணம் இல்லாதவங்க ஆட்சிக்கு வந்து நல்லதை மக்கள் செய்யணும். அப்போ தான் ஏழைகள் சிறப்பில் இறைவன் காண்பது. நம்ம ஆன்மீக சிவா வந்து புத்துணர்ச்சியோடு உழைக்கணும். அண்ணன் முருகன்ஜியுடைய அருளால் எனக்கு அண்ணன் தொகுதியை வாங்கி கொடுப்பா சொல்லிட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். இப்போது எல் முருகன்ஜி அவரோட வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் அண்ணன் வந்து மோடிஜியுடைய நேரடி தொடர்பு. ஒரு பொங்கலுக்கு சார் அண்ணன் மோடிஜி வந்து நேராக வந்துடுவார், முருகன்ஜி அப்படி வந்துடுவார். அவ்வளோ அந்யோன்யமாக எங்களுக்கு மோடிஜி வந்து ஒரு பெற்ற தாய். அவர் அந்த அம்மாவுடைய இறந்த அந்த அம்மா தூக்கின்னு போகிறாரு. இதுமாரி நாங்கள் யாரும் பார்த்துல, அப்படியே எங்கள் உடம்புல சிலுக்குது தெய்வ மகன் மாதிரி. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டு எங்கள் அம்மா சார் அவுட் வந்து தூக்கிட்டாரு. அவர் பெரிய பிஸ்னஸ்மேன், ஒயிட்டுக்கிறார். என்ன கேட்குறாரு, உங்கள் அம்மா இல்லை சிவா, இந்த அம்மையார் ஜெயலலிதா இறந்தாங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் இருந்தாங்க, விவேகானந்தா, இவனுங்களெல்லாம் வந்து ஐஸ் போட்டி அந்த இதில் வேன்லாம் வரும். அதே பொட்டி அம்மா ஜெயலலிதாவுடைய அம்மாவுடைய பொட்டி என் வீட்டுக்கு வருது. எல்லாம் கேட்குறாங்க. ஒரு எனக்கு ரொம்ப நெருங்கிய முருகேசன் ஒரு நண்பர், ஆர்பார் காண்டிட், சிவா என்ன சிவா எவ்வளோ இதுவாக பண்ணுறீங்க? எல்லாம் இறைவன் அருளாக பண்ணுறேன். அதுமாரி இறைவன் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சால் மட்டும்தான் சீரும் சிறப்பாக இருக்கும். இல்லைனா டாஸ்மார்க் பிரச்சனை மாரி வந்து கொண்டே இருக்கும். புத்தில் இருக்க பாம்பு மாரி ஒருத்தவங்க தப்பு செய்துனே இருப்பான். கேட்குது ஆட்கள்னா இன்றைக்கெல்லாம் அந்த கூவம் சைடு போனால் என்னால் போக முடியல, அவ்வளோ ஸ்மெல்லு. எங்கே பார்த்தா பள்ளமாக இருக்குது. நானே பார்ப்பேன் ட்ரைனேஜ் பள்ளமாக இருக்கும். நானே இப்போ 20 முறை வந்து ரப்பீஸ் வாரி கொட்டு போகிறேன். இதுக்கெல்லாம் கவுன்சிலரு, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க?
ஆனால் கோடி கோடி ஆடிக்காரிலேருந்து பாடிக்காரிலேருந்து வர சொல்கிறாங்கண்டி. மக்களை வந்து சிந்திக்கிறது கிடையாது. எவ்வளோ கூவத்தை போய் பாருங்கள், ஒரு துர்நாட்டம். மைனர் காலை பண்ண கோயம்பேட்டில் வந்து பார்க்குறேன் காலையில், மைனர் காலை ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இது யார் எடுப்பாங்க? தண்ணி எப்படி போவோம்? இதை பற்றி சிந்திக்கல. யார் போனாலும் பாதுகாப்பு தான் ஜாஸ்தியாக இருக்காண்டி. பொதுமக்கள் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, ஒரு காவல்துறை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கப்பா சொன்னாங்க, பண்ண போகிறாங்க. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு ஏழைகளை கண் திறந்து பாருங்கள். ஒரு பஸ்ஸில் போகிறேன், தண்ணியெல்லாம் ஊற்றுது, கேட்டால் ஃப்ரீ பஸ்ஸு. என்னங்க நாங்களாம் அவ்வளோ பாவப்பட்டுங்களா? மக்களை வந்து இபி பில் மாதம் ரீடிங்க சொல்கிறாங்க, ஆனால் 2 மாதம் மாரி அது ஏற்றினே போகிறாங்க. இதெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்களா? மக்கள் கேட்டால் என்ன பண்ண போகிறாங்க? ரவுடிசம் நடக்குங்க, இது என்னங்க கேட்குது? அதில் மக்களை சிந்திங்க. மக்களை சிந்தித்தா தான் எவ்வளோ பேர் தலைவர்லாம், எம்ஜிஆர் இறந்துட்டாரு, அம்மையார் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டார், காமராஜர் ஆட்சி அமைக்க தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு நல்லா தான் கால் கை இருந்தால் தான் நல்லா நன்மாறுறோம். போய் பல பார்க்க பாருங்கள். ஆனால் பல பார்க்கில் வந்து 5 லட்சம் 5 கோடி ரூபாய் நாங்கள் பணம் ஒதுக்கிட்டோம், ஆனால் டவரில் 12 கோடி ஒதுக்கிட்டோம், ஆனால் ஒரு வேலை நடக்கலை. போய் பாருங்கள், மெயின் ரோட்டில் பாருங்கள், பெரிய பெரிய மைனர் கால்வாய் இருக்கும், பசங்க தொப்புன்னு விழுந்துருவாங்க. அது விழுந்த பிறகு தான் ஆம்புலன்ஸ் வரும், அது வரும், இது வரும். ஒன்றியா கேம்ஸ்ல ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், இந்த மோடி மருத்துவமனை, மோடி நம்மளுடைய மருத்துவ காப்பீடு 5 லட்ச ரூபா தராரு. ஒரு கேம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறேன், அவங்க ஒரே ஸ்கேன் எடுக்கிறாங்க, அந்த 4 லட்ச ரூபா எடுத்துடுறாங்க பணம். இந்த பணம் எங்கே போகுது கேட்டால் நாங்கள் பில்டிங் கட்டுறோம், இது பண்ணுறோம். எவ்வளோ வருமானம் வருது, ஆனால் காட்ட மாட்டுறாங்க. பாரத பிரதமர் மக்களுக்காகவே செயல்படுறார். இதேமாரி ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் வரப்பிரசாதம். எங்கள் முருகன்ஜி தமிழ்நாட்டில் ஒரு அடிக்கடி மினிஸ்டர் அவர் வந்து போகிறார். ரெஸ்ட்டே இல்லாத ஒரு மத்திய அமைச்சர் யார் கேட்டால் டாக்டர் எல் முருகன்ஜி தான். அவர் தான் ரொம்ப சிறப்பாக செயல்படுறார். யாருக்கிட்டையும் அண்ணே வணக்கண்ணே எப்படி இருக்கீங்க? எப்போ கூட பாருங்கள், ஒரு 2 நாள் முன்ன நம்ம மாநில தலைவர் நயினார்ஜி, நம்ம மத்திய அமைச்சர் எல் முருகன்ஜி ஒரு எடுத்து போகிறாங்க. விசிகாவுடைய தலைவர் அவர் வந்து சால்வ் போடுறாரு. இதுமாரி யாருன்னா சால்வ் போட்டுறாங்களா? இவங்களாம் நம்ம கூட்டணி வருவாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமையம் இருந்து என்னுடைய கருத்து, மக்களுடைய விருப்பம். வெற்றி நம்மதே. நம்ம வந்து எல்லா இதுலேயும் போயிட்டு பிஜேபிக்காரங்க 10 பேராக போய் வீடாக போய் கேன்வஸ் பண்ணி நம்ம நல்ல செய்ய ஆரம்பித்தா நம்ம தான் ஜெயிப்போம். இதெல்லாம் வந்து என்ன போல் எல்லாரும் கட்சியில் ரொம்ப ஒர்க் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களுக்கு பதவி, தெரியாதவங்களுக்கு பதவி ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம செயல்பாடு தான். நம்ம நல்லது செய்கிறோமா நம்ம பிள்ளைங்களாம் இருக்கும், நம்ம கெட்டது செய்யணும்னா நம்ம கெட்டு தான் நடக்கும். மனம் வந்து நிம்மதியாக வாழுங்க எல்லாரும். அதில் வந்து பதவி வந்து எல்லாரும் கேட்டு போடுங்க. பதவி தன்னிச்சையாக வரீங்க, ஏதோ பதவி போட்டுறீங்க, எல்லோரும் ஒர்க் பண்ணுறோம் கிடையாது. ஏதோ அதெல்லாம் பண்ணாதீங்களா? அதான் வந்து நல்லா உழைக்கிறவங்கள 4 பேர் அந்த தொகுதியில் கேளுங்க, இவங்களை போடலாமா அவங்கள போல கேட்டு போடுங்க. ஆனால் வந்து முருகன்ஜி வந்து இருக்கிற வரையும் கட்சி நல்லா சிறப்பாக நடக்குது. அண்ணன் வந்து அடிக்கடி வந்துட்டு போகிறார். எங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும். நானும் அண்ணன் காலையில் போனாலும் வரேன். இன்னும் நேற்று நைட்டு 11:30 மணி வரை அண்ணன் கூட தான் இருந்தேன். காலையில் திருப்பதி போயிட்டார், வந்து வழியாக அனுப்பிட்டு போகிறேன். என்ன அண்மையை தூங்கலையா அண்ணே? நான் சும்மா 60 போட்டால் தூக்கட்டா குளிச்சுட்டு வந்துடுவேன். நான் ஒரு முறை நல்லா நம்ம தமிழ்நாடு முன்னுக்கு வரணும் சொல்லி இப்போ கூட பாருங்கள், கோயம்பேடு பக்கத்துனா அந்த ட்ரெயின் ஜெப்பா பள்ளமாக இருக்குது, நடைபாதை சரியில்லை. ஏதோ இந்த மெட்ரோ நிர்வாகம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சீரம் சிறப்பாக இருக்குது. அதே போல் நம்மளும் சீரம் சிறப்பாக வாழணும். மக்கள் நன்மைக்கு எல்லாம் அதில் சொல்லி முருகன்ஜியுடைய பிறந்தநாளுக்கு எனக்கு வாய்ப்பு சக்ஸஸ் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த ஒரு பேட்டியை கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரத் மாதாக்கு ஜெய். நல்லதே நடக்கணும், நல்லதே விரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம், எனது பேர் SD ராஜேஷ். மாநில செயற்குழு உறுப்பினராக பிஜேபியில் இருக்கிறேன். நமது பிரதமர் மோடி அவர்களின் நம்பிக்கைக்குரிய நமது அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். இங்கு சென்னையிலும் எனது அண்ணனான திரு ஆன்மீகம் செம்மல் அவர்கள் பல இடத்துல அன்னதானம் கொடுத்து வருகிறார் சிறப்பாக. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தேவைகளையும் நம் டெல்லியில் போய் குரல் கொடுத்த ஒரே தமிழர் எங்கள் அண்ணன் எல் முருகன் அவர்களே. அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நாங்கள் எல்லாம் மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.